அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எந்த பருப்பும் எதுவும் இல்லாமல். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரவை வந்து 3/4 கப்பு, ஒரு ஆனியனு, வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு இஞ்சி துண்டு, உப்பு, தயிர், அப்புறம் அரிசி மாவு வேணும்னா ஆப்ஷனலுங்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் ஒரு பிஞ்சு தேவைப்படும். இதுதான் மொத்தம் தேவையான இன்க்ரீடியன்ஸே. எந்த பருப்பு எதுவுமே ஊற வைக்கிறதில்ல, இன்ஸ்டண்ட்டாக நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், இல்லைனா ஆல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். இப்போ நான் காமிச்ச இன்க்ரீடியன்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக நான் நறுக்கி வச்சிட்டேன். பச்சை மிளகாவையும் வெட்டிட்டேன். வெங்காயத்தையும் அந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கங்க. அதில் வந்து 3/4 கப் ரவை. அதை ரவையை வந்து நீங்கள் நார்மல் வறுக்கலாம் தேவைன்னு அவசியம் இல்லைங்க, அப்படியே போட்டுக்கலாம். 3/4 கப் ரவையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது. நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு சீரகத்தை போட்டுக்குங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தா பச்சை மிளகாய் 2, துண்டு துண்டாக வெட்டின இஞ்சி, அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியன், அதாவது வெங்காயம் 1 வச்சுருந்த வழியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோங்க. இப்போ தயிர் நம்ம வந்து 1/2 கப் எடுத்துருக்கோம். 3/4 கப் ரவைக்கு 1/2 கப் தயிருங்க. ரவையை விட தயிர் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரணுங்க. ஸோ ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சி வரதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம், மொத்தமாக ஆட் பண்ணாமல். உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடலாம். 1/2 கப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கட்டியாக இருந்தாவே நல்லது தாங்க. இப்போ அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஆட் பண்ணல. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் மாவு. இதை விட திக்காக இருந்தாலும் நல்லா தாங்க இருக்கும், பட் இப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எண்ணெயை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஒரு சைடு பேனில் நம்ம மாவு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி சின்ன ஒரு ஹோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம அந்த ஆயிலில் சூடானவுடனே போட்டு எடுத்துக்கலாம். மாவை எடுக்கிறதுக்கு முன்னாடி கையை வந்து நல்லா தண்ணியில் நனைச்சிக்கங்க. ஸோ மாவு கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு லைட்டாக பால் பண்ணி கொஞ்சம் தட்டிட்டு விரலை வந்து தண்ணியில் லைட்டாக முக்கிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்குங்க. போட்டுட்டு நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி பேட்ச் வைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 3லேருந்து 4 வடை ஒரு பேட்சில் போட்டு எடுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேட்சாக வந்து போட்டு எடுத்துக்குங்க. ஒரு 9லேருந்து 10 வடை கிட்ட வருங்க உங்களுக்கு ஒரு 3/4 கப் ரவையில். ரொம்ப சிம்லையும் இல்லாமல் ஹைலியும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி வச்சு நீங்கள் கொஞ்சம் நேரம் இந்த சைடும் கொஞ்சம் நேரம் திருப்பி விட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌனாக ஆகாமல் இந்த மாதிரி ஒரு கலரில் உங்களுக்கு வரும். பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. நம்ம உளுந்து வடை எப்படி இருக்குங்க அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். சட்னியோடு சர்வ் பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குது. கொஞ்சம் அரிசி மாவு 1 ஸ்பூன் வந்து நீங்கள் மாவு கூட சேர்த்துட்டு பிணைஞ்சிட்டு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலரும் இன்னும் ஒரு முறுமுறுப்பு தன்மையும் கொடுக்கும். நம்ம ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக டக்குன்னு எந்த பருப்பும் இல்லாமல். இந்த வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.